பைரவி வந்து அவ்வளோ அழகா வந்து மருதாணி வந்து வச்சு விட்டுட்ருக்காங்க. நம்ம வந்து காயத்ரிக்கு அத பார்த்துட்டு வந்து அப்படியே சந்தோஷம் தாங்க முடியல. நம்ம ஆறுமுகத்துக்கு அப்படியே பார்த்து ரசிக்க ஆரம்பிக்கிறாரு. அப்படியே பைரவி வந்து அந்த மருதாணி வைக்கும்போதெல்லாம் அவருக்கு வைக்கிற மாதிரியே ஃபீலிங்கா இருக்கு. அந்த மாரி வந்து பார்த்து பார்த்து ரசிச்சுட்டு அப்படியே வந்து வர்ணிச்சிட்ருக்காரு பைரவிய. அந்த டைமில கரெக்ட்டா போலீஸ் அங்க வராங்க. போலீஸ பார்த்து எல்லாம் அதிர்ச்சி அடையிறாங்க. போலீஸ் ஏன் வந்தாங்கன்னோனே, உடனே வந்து ஆறுமுகத்த கைது பண்ண தான் நாங்க வந்திருக்கோம். ஆறுமுகம் சம்பத்த வந்து வந்து இந்த உலகத்த விட்டு போற மாதிரி தாக்கியிருக்காரு அப்படின்னு சொல்றாங்க. அத கேட்டு அதிர்ச்சி அடைறாங்க. "இல்ல நீங்க என்ன சொல்றீங்க?" அப்படின்னோனே, "ஆமா, ஆறுமுகம் தாக்குனதால சம்பத் ரொம்ப ஆபத்தான நிலையில இருக்காரு. அதனால இந்த ஆறுமுகத்த நாங்க அரெஸ்ட் பண்ண வந்திருக்கோம்." அப்படின்னு எல்லாம் அதிர்ச்சி அடைறாங்க. "என்னடா ஆறுமுகம்?" அப்படின்னோனே, "ம்மா நான் சம்பத்த பார்த்து எத்தனையோ நாள் ஆயிடுச்சும்மா. இவங்க தேவையில்லாம இவர் வந்து என் மேல பழிய போட்டு என்ன அரெஸ்ட் பண்ணுறதுக்காக இப்படிலாம் பண்ணிட்டு இருக்காரும்மா. என்னை பழி வாங்க தான் இவ்ளோ பண்ண நான் ஒண்ணும் பண்ணல. சம்பத்துக்கு வேண்டப்பட்டவங்க அவருக்கு வந்து வேண்டப்பட்டவங்க தான் எல்லாமே சொல்லி உங்க மேல கம்ப்ளைண்ட் குடுத்துருக்காங்க. அதனால உங்கள அரெஸ்ட் பண்ண தான் நாங்க வந்திருக்கோம்." அப்படின்னு சொன்னோனே அதிர்ச்சி அடைறாங்க எல்லாரும். "என் பையன் அப்படிலாம் பண்ணவே பண்ணல. எதுக்கு தேவையில்லாமலாம் பண்ணிட்டுருக்கீங்க? இது பெரிய தப்பு தம்பி." அப்படின்னு சொன்னோனே, உடனே வந்து, "இங்க பாருங்கம்மா, அதெல்லாம் எங்களுக்கு தெரியாது. ஆறுமுகம் தப்பு செஞ்சிருக்காரு. நீ இப்போ வரப்போறியா? இல்ல கையில விலங்கு மாட்டி கூட்டின்னு போ உன்ன. தரத்தர இழுத்துட்டு போ." அப்படின்றாரு. அத கேட்டு வந்து, "இப்ப என்ன நான் வரணும் அவ்வளோதான் நான் வரேன். ஆனா என் மேல தப்பு இல்லன்னு சொல்லிட்டு கண்டிப்பா நான் நிரூபிப்பேன். அதையும் பார்க்கலாம். வா வா." அப்படி சொல்லிட்டு கூட்டின்னு போறாங்க. இதெல்லாம் பார்த்து எல்லாம் அதிர்ச்சி அடைறாங்க. ஒண்ணுமே புரியல. ஏன் இப்படிலாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்த்துட்டே இருக்காங்க பைரவி. எங்க வந்து சிவாக்கு இந்த விஷயம் தெரிஞ்சு சிவா அதிர்ச்சி அடைகிறாரு. "என்ன நடக்குது இங்க?" அப்படின்னோனே உடனே அழறாங்க அவங்க பெரியம்மா. "பாவம் ஆறுமுகம் இப்போ தான் தங்கச்சியோட கல்யாணத்துக்காக எல்லாம் ஏற்பாடு பண்ணியிருந்தா. இந்த மாதிரி ஆயிடுச்சு. இப்போ காயத்ரியோட கல்யாணம் நின்றுச்சுன்னா என்ன பண்ணுறது? அதெல்லாம் ஒன்றும் நடக்காது பெரியம்மா. நீங்கள் கவலைப்படாதீங்க. நான் இருக்கேன். ஆறுமுகத்தை நான் வெளியே எடுத்துகிட்டு வரேன்." அப்படின்னு சொல்லிட்டு சிவா வந்து கிளம்புறாரு. சிவாவை பார்த்துட்டு வந்து பைரவி வந்து, "நானும் வரட்டுமா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. "வேணாம் பைரவி, நீங்கள் இங்கேயே இருங்க. நான் பார்த்துக்கிறேன். இந்த விஷயத்த ஒன்றும் பிரச்சனை இல்லை." "இல்லை, உண்மையிலேயே வந்து ஆறுமுகம் எந்த தப்பும் பண்ணல. ஆறுமுகம் எந்த தப்பும் பண்ணல. ஆனா எதுக்காக அரெஸ்ட் பண்ணியிருக்காங்கன்னு தெரியல. நான் போறேன்." அப்படின்னு சொல்லிட்டு சிவா போறாரு. எங்க வக்கீலோட சிவா வரத பார்த்துட்டு வந்து ஆறுமுகம் வந்து, "சிவா நீயா?" அப்படின்னோனே, "என்னாச்சு ஆறுமுகம்னு?" "நான் எந்த தப்புமே பண்ணல. அந்த சம்பவத்த நான் பார்க்கவே பார்க்கல. ஆனா தேவையில்லாம இந்த போலீஸ் தான் என் மேல வந்து வஞ்சகம் வச்சு இப்படிலாம் பண்ணிட்டுருக்காரு. ஆல்ரெடி என்ன வந்து எப்படியாவது அரெஸ்ட் பண்ணணும்னு வந்தாரு. ஆனா அன்னைக்கு அரெஸ்ட் பண்ண முடியலன்னு சொல்லிட்டு இன்னைக்கு இந்த மாதிரி பண்ணிட்டுருக்காரு." அப்படின்னோனே, "அப்படியா?" அப்படின்னு சொல்லிட்டு சிவா அதிர்ச்சி அடைகிறாரு. உடனே சிவா போயிட்டு கேட்குறாரு, "என்னதான் நினச்சிட்டு இருக்கீங்க? எதுக்காக இப்படிலாம் பொய் கேஸ்லாம் போட்டிருக்கீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு சஞ்சய் கிட்ட கேட்குறாரு. சஞ்சய் வந்து செம டென்ஷன் ஆயிடுறாரு. "யார் பொய் கேஸ் போட்டது? நீ யாருயா கேட்கறதுக்கு?" அப்படின்னோனே, "நான் அவரோட பிரதர். நான் ஒரு டாக்டர்." அப்படின்னா, "ஓ டாக்டரா நீ? உன்னை பற்றியும் நான் கேள்விப்பட்டிருக்கேன். நீ வந்து ஒரு பொண்ணை வந்து மலைக்கோயில கூட்டிகிட்டு போயிட்டு தூக்கின்னு போய் கல்யாணம் பண்ண வந்தேனே, நீயும் அப்படிதான். 2 பேருமே அப்படிப்பட்டவங்க தான். இதில் யார் என்ன தப்பு செஞ்சா என்ன?" அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அது கேட்டு செமையா சிவா டென்ஷன் ஆகி, "நீங்கள் ரொம்ப மோசமாக பேசுகிறீங்க. ஒரு போலீஸ் ஆஃபீஸர்னு பார்க்குறீங்கன்னா நடக்கிறது வேலை. என்ன பண்ண முடியும்? உன்னால் என்னை ஒன்றும் பண்ண முடியாது." அதே மாதிரி இவன் என்ன பண்ண முடியும்னு என்கிட்ட கேட்டான். "இப்போ பார்த்தல என்னோட கெத்து என்னன்னு." அப்படி சொல்லிட்டு ஆறுமுகத்துக்கிட்ட கேட்குற. "பார்த்தில்ல சிவா, இந்த மாதிரி தான் இந்த ஆள் பேசிகிட்டு இருக்காரு. இந்த ஆள் சுத்தமாக சரியில்லை. ஏய் என்ன ஓவராக பேசுகிற?" அப்படின்றாரு. உடனே வந்து, "இங்கே பாருங்கள், நீங்கள் பண்ணுறதெல்லாம் ரொம்ப பெரிய தப்பு." அப்படின்னு லாயர் சொல்கிறாரு. "உங்களால் முடிஞ்சால் வெளியே எடுத்துக்கங்க. நாங்கள் அவர் பேரை வந்து ஸ்ட்ராங்காக கேஸ் போட்டிருக்கோம். உங்களால் ஒன்றும் பண்ண முடியாது." அப்படின்னு சொல்லிட்டு சஞ்சய் சொல்கிறாரு. "ஆறுமுகம் உனக்கு இருக்குடா. என்னை எப்படிலாம் வந்து அன்னைக்கு வந்து வெறுப்பேற்றினேன். அதுக்கு எல்லாத்துக்கும் வச்சிருக்கேன்டா உனக்கு. நான் கொடுக்குற அடியில் நீ எல்லாத்தையும் மறந்துடுவடா." சொல்லிட்டு சஞ்சய் வந்து ஆறுமுகத்தை பார்க்குறாரு. இங்கே வந்து சிவா வந்து, "நீ கவலைப்படாத ஆறுமுகம். நான் எப்படியும் உன்னை வெளியே எடுத்துகிட்டு வந்துடுவேன். உன் மேலே எந்த தப்பும் இல்லைன்னு நான் நிரூபிப்பேன். எனக்கு தெரியும் சிவா. நீ அம்மாவை பார்த்துக்கோ, அது போதும். நான் வெளியே வந்துடுவேன். நீ அம்மாவை மட்டும் பத்திரமா பார்த்துக்கோ. அம்மாவுக்கு எதுவும் ஆகக்கூடாதுன்னு நான் பார்த்துக்கிறேன் பெரியம்மாவை. நீ கவலைப்படாதுன்னு சொல்லிட்டு, இங்கே பாருங்கள், நீங்கள் பண்ணுறது கொஞ்சம் கூட சரியில்லை. உங்களோட பதவியை நீங்கள் தப்பாக பயன்படுத்துகிறீங்க. இதுக்கு எல்லாத்துக்கும் கண்டிப்பாக நீங்கள் முடிவு சொல்ல வேண்டியது இருக்கும்." அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறாரு சிவா.